ஹலோ மைடியர்ஸ், வெல்கம் டு ஒர்க்கிங் மாம்ஸ் ரியாலிட்டி. நான் ஒரு ஷார்ட்ஸில் ரொம்ப தூரமாக நின்று ஒரு கோவில் திருவிழாவை காமிச்சிருப்பேன். அந்த கோவில் திருவிழாவுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். உள்ளே நுழைஞ்சதுனே கோவில் திருவிழாக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி சில கடைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு நான் உள்ளே சாமி கும்பிடலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். இந்த முனீஸ்வரர் வந்ததுக்கு அப்புறமா இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவரோட ஒரு ஹைட் பார்த்தீங்கன்னா 51 ஃபீட்டு. நீங்கள் எவ்வளோ தூரமாக நின்று பார்த்தாலுமே இவர் நல்லா பிரம்மாண்டமாக தெரிவார். இந்த முனீஸ்வரர் வந்ததுக்கு அப்புறமா இந்த முனி மூவியில் இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறமா இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய சீரியல்ஸ்லலாம் கூட ஏதாவது பரிகாரம் பண்ணுற சீனு, ஏதாவது திருவிழா சீன்ஸ்னால் இங்கே எடுப்பாங்க. இப்போ நம்ம மூலஸ்தானத்தில் இருக்க அம்மன் சாமி, அதாவது அங்காள பரமேஸ்வரி, அவங்கள தான் சாமி கும்பிடலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். நான் டே 3லேயே வந்துட்டனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது போகிறதுக்கு. இதுவே நீங்கள் திருவிழா இந்த திருவிழா 10 டேஸ் திருவிழாங்க. நீங்கள் ஒரு 9th டே 8th டேலாம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். 10th டே சொல்லவே வேணாம். இவங்களை இந்த மாதிரிலாம் பார்த்துட்டுலாம் போக முடியாது. நம்ம வெளியே நின்று அப்படியே சாமி கும்பிட்டு போக வேண்டியதான். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எப்பயும் போல தாங்க மூலஸ்தானத்தில் இருக்க சாமியை எப்பயுமே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டைம் எனக்கு அலோவ் பண்ணல. இப்போ வெளியே வந்தோன்னா அம்மன் சிலையை அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இதுதான் கோயிலோட மொத்த வியூ. அழகாக பெயிண்ட்லாம் பண்ணி திருவிழாக்குன்னு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நார்மல் டைமில் வந்தாலும் இந்த கோவில் சூப்பராக தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் நார்மல் டைமில், திருவிழா இல்லாத டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களோட கல்யாணமே இங்கே தான் நடந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சின்ன கிளிப் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா விநாயகர், அவரையும் தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம இந்த மூலஸ்தானத்தில் சாமி கும்பிட்டோம் இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி சில சாமிகள்லாம் இருக்காங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இவங்க எல்லாரையும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றிட்டு வெளியே போகிறோம். இதுக்கு பின்னாடி உண்மையாகவே பாம்பு புத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. வெளியே போனோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இது திருவிழாக்காக தான். நீங்கள் மற்ற டைமில் வந்தீங்கன்னா அந்த சாமிங்களாம் இருக்க மாட்டாங்க. வெளியே நான் காட்டலன்னு பார்த்தா பந்தல் போட்டு மறைச்சி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனீஸ்வரர் சாமி உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அதை தான் உங்ககிட்ட வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை ஒரு 1 ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம சுற்றி லைனில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், இவ்வளோ சொல்லிட்டு இந்த கோவில் பேரை சொல்லாமல் நான் பாட்டுன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. இது பேர் ஆத்துக்கோவில்னு சொல்லுவாங்க. ஆத்துக்கோவில் முனீஸ்வரர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கார் அந்த மாதிரிலாம் வரீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸாக இருக்கும். நீங்கள் 2 வீலரில் வரீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. வந்தோன்னா ஃப்ரண்ட்டில் பூஜை பண்ணுற இடம்லாம் இருந்தது. அதையும் நான் சாமி கும்பிட்டுட்டு முன்னாடி வந்தோம் அப்படின்னா கருப்பண்ண சுவாமி இருக்காங்க. ஸோ அவங்களே சாமி கும்பிட்டாச்சு. நான் சொன்ன கிளிப்பு இது தாங்க, என் மேரேஜில் எடுத்த கிளிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா அப்போ எவ்வளோ லைட்டிங்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வில்லேஜில் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சென்னை மாதிரியான சிட்டியில் இவ்வளோ பெரிய கோவில் திருவிழாலாம் நடக்குமா அப்படின்னு மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் இங்கேயுமே நிறைய கோவில்கள் இருக்குது. அங்கே நடக்கிற மாதிரி இங்கேயும் நல்ல நல்ல திருவிழாக்கள்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட அதை காமிச்சாலும் வந்திருக்கேன். நிறைய பேர் இந்த கோவில் பர்டிகுலராக நிறைய வில்லேஜில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா பெரிய முனீஸ்வரர்லாம் நிறைய வில்லேஜ் டைப் கோயிலெலாம் பார்க்க முடியும். நீங்கள் இப்போ நம்ம அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு சைட் வேஸ் இருக்கு இல்லையா, அதிலே போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த காம்பவுண்ட் வால்லாம் ஃபஸ்ட்டு கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம போகிறோம்ல, இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி கிரவுண்டு. ஸோ அவங்க காம்பவுண்ட் வால்லாம் போட்டுட்டாங்க. இந்த திருவிழா டைமில் மட்டும்தான் உள்ளெல்லாம் போக முடியும். மற்ற டைமில் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம மற்ற டைமில் போனோம்னா கோவிலில் மட்டும் சாமி கும்பிட்டு வெளியெல்லாம் பார்த்துட்டு வரலாம். உள்ளே வந்தோடனே ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பரதநாட்டியம்ல ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் சாமி வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்குங்க. ஒரு நாள் பாட்டு கச்சேரி, ஒரு நாள் டான்ஸ், ஒரு நாள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்தோன்னா ஒரு சிப்ஸ் கடையெல்லாம் இருந்தது. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக ரொம்ப பேர் லைனில் நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது எதுக்குன்னா அன்னதானங்க. ஆமாம், இந்த 10 டேஸ் திருவிழாலேயும் நீங்கள் 3 டைம்ஸ் டே இங்கே ஃப்ரீயாக ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ஃப்ரீ ஒரு அன்னதானம் தான். இதில் பார்த்தீங்கன்னா காலையில், நைட்டு, மதியானம் நீங்கள் எப்போ போனாலுமே இங்கே சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் லைனில் நின்று நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சாப்பாடெலாம் நல்லா தான் இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது சாப்பிட்டோம். பட் இந்த டைம் பாப்பா வச்சுட்டு எல்லாம் சாப்பிட முடியாதுன்றதுக்காக நாங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்தது ஒரு வே, இன்னொரு வழியும் இருக்குங்க. அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இந்த வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் காரு, ஆட்டோ, நீங்கள் எதில் வரீங்களோ அந்த வெஹிக்கிள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இந்த வழி இந்த 10 டேஸ் திருவிழாக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மற்ற எப்போவுமே வரும்போதெல்லாம் இங்கே பார்க் பண்ண முடியாது.
உள்ளே வந்தோடனே சிப்ஸ் கடை இருந்தது. இவ்வளோ நேரம் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணது பெரிய விஷயம். வாங்கடா அந்த சிப்ஸை அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டோம். 50 கிராம்ஸ் வாங்கணும், 30 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருந்தது. இப்போ உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, இது கோவில் திருவிழாவா இல்லை மினி அம்யூஸ்மெண்ட் பார்க்கானே தெரியல. அவ்வளோ கேம்ஸ் இருந்ததுங்க. இந்த குட்டி புஸ்காங்களுக்கும் நிறைய இருந்தது, பெரியவங்களும் விளையாடுற மாதிரி நிறைய இருந்தது. நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராம்போலின்லாம் வந்து கிட்ஸை சொல்லவே வேண்டாம், ஜாலியாக அவங்க பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி ட்ரெயின், இந்த குட்டி ட்ரெயினில் பெரியவங்க கூட ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அதில் உள்ளே போய் என்ஜாய் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. சில கேம்ஸ்லாம் ஆள் வரட்டும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி, அது வந்து எடுக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்குள்ளே என் பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னது அழுகையை தான். சரி, அவளை அப்படியே சமாதானப்படுத்திட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஷிப்பு மாதிரி ஒன்று ஆடுதில்ல, இது வந்து அசுர தாலாட்டுன்னு சொல்லுவோம். எல்லா ஊர்லேயும் இது பேர் அசுர தாலாட்டு தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, அந்த குட்டி புஸ்காங்களுக்கும் ஒரு கேம் பஞ்சம் இல்லாமல் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு கேமை பார்க்கறதுக்கு ஆவலாக இருந்தேன். அதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எல்லா கேமையும் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த ரங்கராட்டனம்லாம் சின்ன வயசில் அவ்வளோ ஆசைப்படுவாங்க, மேலே ஏறி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் பெருசாக அதில் எந்த ஆசையும் இல்லை. இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி போல். இது யாரும் இல்லை, நான் தான். சரி, என்னை எதுலையாவது காமிக்கணுமே, சரி என்னை வீடியோ எடுங்க அப்படி சொல்லி தான் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவுட் சைட் வந்து வீடியோ எடுக்கிறேன், அதனால் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு தெரிலங்க. இந்த குட்டி புஸ்காங்கெலாம் ஜாலியாக தண்ணியில் மிதந்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஜாலியாக இருந்தது. ஒரு சில பேர்லாம் அழகாக க்யூட்டாக அதை வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிலருக்கு ஓட்ட தெரில, அப்படி மிதந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரங்கராட்டினம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எடுறா வீடியோவை அப்படி சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எடுத்தால் எல்லாத்தையும் ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல். நான் ரொம்ப நேரமாக அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எடுக்கவே இல்லை. இப்போ வந்தோன்னா எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எல்லா கேமையும் அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கீழாக போயிட்டு வருதுங்க. இந்த கேம்லாம் நம்ம வந்து ஒண்டர்லா அந்த மாதிரி பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் பார்த்துருக்கேன். அதை இப்போ திருவிழாலே இறக்கி விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் நான் ட்ரை பண்ணுற அளவுக்குலாம் தைரியசாலி இல்லைங்க. அதனால் வந்து வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். இது வந்து கடைசி வரையும் வந்து நானும் எடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்த்தேன். எடுக்கிற மாதிரி தெரில. சரி, நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்கு வந்தோம், அந்த வேலையை பண்ணாமல் வேறு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். அது என்ன வேலைன்னு நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த கேமையும் இப்போ தான் எடுத்திருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஜூமிங் பண்ணி காமிக்கிறேன். இல்லை நிறைய பேர்லாம் ஏறலைங்க, 4-5 பேர் தான் ஏறியிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவுமே பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த பஜ்ஜி கடைலாம் வந்து எப்பயுமே வந்து ஃபேமஸ் தான். திருவிழானா பஜ்ஜி கடை, இந்த பெரிய அப்பளம் இதெல்லாம் வந்து இருக்கும். இங்கே வந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸ்லாம் இருந்ததுங்க. எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒன்று என் பையன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்தது, இல்லைனா அவன் வந்து நல்லா கடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, எது நம்மளுக்கு செட் ஆகுது, நம்ம பையனுக்கு டம்ளரு ஸ்பூனு தட்டு தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் வாங்கலை. நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பொருள் இது தான், அத்தோ. ஆக்சுவலி இந்த கோவில் இருக்கிற இடமே வந்து பர்மா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மல் டைமில் வந்தாலுமே அத்தோலாம் கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நம்பி தான் நான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஏங்கிட்டு இருந்தேங்க. சரின்ட்டு அத்தோ வாங்கினா இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாலாம் இல்லை, ஆவரேஜாக இருந்தது. சரின்ட்டு உள்ளே போயிட்டு இந்த பொம்மை கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். எல்லாமே எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என் பையனுக்கு எதுவும் வந்து எல்லாத்தையும் எடுத்து கடிச்சு சாப்பிட்ற அந்த இதில் இருக்காரு. அவருக்கு விளையாடணும் அப்படின்றதுலாம் இல்லை. அதனால் கொஞ்ச நாள் போட்டால் அவருக்கு விவரம் தெரிஞ்சோன்னே அவர் கேட்கும்போது அவருக்கு பிடிச்ச டாய்ஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லா கடையும் கூட்டமாக இருந்தது. இந்த இட்லி தோசை கடை மட்டும் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்தது. அப்புறமா இந்த பாதாம் மில்க், இது எங்கே போனாலும் நான் வாங்கி குடிச்சிருவாங்க. டி நகர் போனால் இது கிடைக்கும், இந்த கோவில் திருவிழா அந்த மாதிரி எங்கே கிடைக்குதோ அதை நான் வாங்கி குடிச்சிருவேன். நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்ற கடைகள் தான் இருந்தது. பஜ்ஜி கடை, அதுக்கப்புறம் டிஃபன் கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை அதெல்லாம் இருந்தது. ஒரு கடையில் மட்டும் ஜேன்னு கூட்டம். அது என்ன கடைனா அத்தோ கடை தான். நான் அங்கேருந்து வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட, ஐயோ அத்தோ இங்கே சூப்பராக இருக்கும் போல், தெரியாமல் அங்கேயே சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இது ஸ்டார்டிங்லேயே இருக்குது அதனால கூட்டமாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. அப்படியே வந்தோன்னா இங்கே நிறைய அத்தோ கடைங்க, அங்கங்கே அத்தோ கடைங்க இருக்கும். நீங்கள் நார்மல் டைமில் வந்தாலும் கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடைங்க கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. நாங்கள் டே 3ல் வந்தனால கொஞ்சம் கடைங்க கம்மியாக இருந்தது போல். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய கடைங்க போடுவாங்க. நாங்கள் வரும்போது இன்னமும் அந்த சென்ட்ரல் ஆடிட்டுருக்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஆடிட்டே இருந்தாங்க. எல்லா டான்ஸ்லையுமே அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஏதோ சாமி வேஷம் போட்டு சாமி பாட்டு, அம்மன் பாட்டு தான் ஏதோ ஆடிட்டு இருந்தாங்க. அழகாக இருந்தது. அதை அவங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே எங்கெங்க ஒருத்தர் இங்கே தள்ளுறாங்க, ஒருத்தர் அங்கே தள்ளுறாங்க. இதில் ஒரு குட்டி புஸ்கா ஒரு பலூனை வச்சுட்டு அது வேறு மண்டையிலே தட்டுது. சரி, ஓகே, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்ட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம்.
இப்போ நாங்கள் கிளம்புற வழியை நாங்கள் உங்ககிட்ட காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து ஊர்வலம் போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஊர்வலம் போவோம். நான் சொன்ன அந்த மார்னிங் கிளிப்பு வந்து உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணுற பாருங்கள். இது என் மேரேஜில் எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம். அவ்வளோ அழகாக இருக்கும் கோவில். இப்போ நாங்கள் அப்படியே வந்த வழியே கிளம்பிட்டோம். இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு டெம்பரரி பிரிட்ஜ் தாங்க. திருவிழா முடிஞ்சது இதெல்லாம் எடுத்துருவாங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.